கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து இந்த தொடர் போதனையிலே கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? தேவன் என்னை எப்படி வழிநடத்துகிறார்? பாருங்க, குடும்பத்தில பாருங்க, தகப்பன், பிள்ளை, தாய் இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள எப்படி வழிநடத்துறார்ன்னு நம்ம பார்க்குறோம். ஆனா தேவன் எப்படிங்க வழிநடத்துறார் என்ன? அப்படிங்கிற நீங்க அறிந்து கொள்ளணும் இல்லையா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தினமும் தேடி வந்து இந்த மாதிரி ஒரு சில 2 நிமிஷங்கள் நீங்க பார்க்குறீங்க. மிகப்பெரிய பாக்கியவான் நீங்க. இதன் மூலமாக அவர் வழிநடத்தலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை பாருங்க. ஐஸ்வர்யத்தை பற்றி அவர் சொல்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, கர்த்தரால வருகிறது. தேவனீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எல்லாத்தையும் அவர் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. கர்த்தரிடத்தான் எல்லாமே இருக்கு பாருங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பாருங்க, தேவன் நம்மை வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில், ஐஸ்வர்யங்கிறது வெறும் பணம் மட்டுமல்ல. பணத்தை அவர் கூறுகிறார். பணம், ஐஸ்வர்யங்கிறது நம்முடைய ஆரோக்கியம், நமக்கு தேவையான எல்லாவற்றையும், நமக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை, குடும்பம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் ஒரு ஐஸ்வர்யம் தான் பாருங்கள். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த பணத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். ஐஸ்வர்யத்தை பற்றி இன்றைக்கு காலகட்டத்தில் பாருங்கள், பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு இதாகிட்டு. ஏன்னா அதை தேடி தான் கடல் கடந்து ஓடி சம்பாதிக்க போகிறாங்க, இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யம் யாரிடத்துல வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறதுங்க. அவர் கற்றுக் கொடுக்கிறார். அது எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. ஐஸ்வர்யம் கனம் யாரிடத்தில் வருது? உம்மாலே வருகிறது. தேவனீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எல்லாத்தையும் அவர் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. பாருங்க, இதெல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், எல்லாமே ஐஸ்வர்யத்தில் அவரிடத்துல தான் வருது. ஆனால் நான் நீங்கள் இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், பணம் என்கிட்ட இல்லையே, நான் ரொம்ப கீழாவாக இருக்கிறேன், நான் தான் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் எடுக்கிறேன், படிக்கிறேன், வாங்குறேன், ஆனால் நான் பொருளாதாரத்தில் இல்லையே, அதே 5 ரூபா அதே 10 ரூபா தானே நான் போட்டுட்ருக்கேன் காணிக்க, என்னால் முடியலையே, இதற்கு மேலே என்னால் முடியலை, நான் என்ன பண்ணேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மாறுதலை நான் விரும்புகிறேன், ஆனதுக்கு என்ன? அதுதான் தேவன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை திறனை மாற்றப் போகிறார். அவர் வார்த்தையை நீங்கள் அப்படியே கேட்ச் பண்ணிக்காங்க. தேவன் இந்த நிலைமையிலிருந்து உங்களை 1000 மடங்கு பெருக பண்ண போகிறார். ஆனால் நீங்கள் செஞ்சாதான் அது நடக்கும். அதனுடைய வார்த்தை ரொம்ப சிம்பிள் தான். தேவன் சொல்லுகிறார், விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை பற்றிக்கொள். நீங்கள் சொல்லுங்களா, விதைப்பு அறுப்புனா என்ன அப்படின்னு சொல்லுங்க. பணத்தையும் தேவன் என்ன சொல்லிவிட்டார்? விதை என்றே சொல்லிவிட்டார். விதை என்பது எப்படி? விவசாயி தன்னுடைய நிலத்தில் போட்டு அதனுடைய பெருக்கம் எப்படி வருகிறது என்றால், பெருக்கத்தை தேவன் பூமியிலே கட்டளை வைத்து விட்டார். நீ பெருக வேண்டும், பல்கி பெருக வேண்டும் என்று அதில் கட்டளையிட்டிருக்கிறார். அதான் மரம் செடி கொடிகள் அதனதன் ஜாதின் பெரிய பிறப்பிக்க கடவுள்னு சொன்ன அந்த தேவன் அதுக்கு மேலே கட்டளை விட்டுருக்காருங்க. அந்த கட்டளை வந்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. என்னைக்கு அந்த விவசாயி தன்னுடைய நிலத்து மேலே அவன் போடுறானோ, அதாவது ரிலீஸ் பண்ணுறான், கையிலேருந்து ரிலீஸ் பண்ண உடனே அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முடியாதவங்க, எங்கிட்ட இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க? இருக்கிறத அப்படியே சேர்த்து வைக்க பார்க்குறீங்க. கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டுனா குறைஞ்சிரும். கோயிலுக்கு போனால் 10 ரூபாய்க்கு மேலே போட்டால் நமக்கு வரதுக்கு பைசா இருக்காத, இப்படி வர அப்படி வர, இது வாங்க முடியாது அது வாங்க முடியாதுன்னு சொல்லி உங்களுடைய உள்ளத்தை இப்படியே தான் நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? கொஞ்சத்தை, உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை நீ எடுத்து என்னவா செய்ய வேண்டும் என்றால், விதையாக விதைக்க வேண்டும். தேவன் முன்பாக போய் நிற்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சந்திப்புகள் இருக்குது. பணத்தை வச்சு நான் அதை செய்யணும், இதை செய்யணும், குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது இல்லையா? ஆகையால் இந்த மாதிரி காரியத்தில் நான் செய்யணும்னா எனக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. ஆகையால் உம்முடைய நாமத்தை சொல்லி என்னிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை நான் விதைக்க ஆரம்பிக்க போகிறேன். இந்த விதையை நான் என்னுடைய எதிர்காலத்தை பார்க்க போகிறேன். இந்த விதை மேல் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் விதைக்கும் பொழுதுதான் அதனுடைய பலனை காமிங்கள். அப்போ எங்கிருந்து வருகிறது தேவனுடைய ஐஸ்வர்யம்? தேவனிடத்தில்தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வருகிறது. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய பிரயாசத்தில் நான் படிச்சிருக்கிறேன், அப்படி செஞ்சுருக்கிறேன், இப்படி இல்லை. ஐஸ்வர்யமே தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. அதை மனுஷன் முழுமையாக நம்பிக்கணும். என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய வாழ்க்கையில் நான் சுகபலத்தோடு இருக்கிறேன் என்றால் அவர் கர்த்தர் கொடுத்தது. என்னுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே மேன்மையாக நான் வளர்ந்து மற்றவர்களுக்கு உதவுவனமாக என்னை வைத்திருக்கிறார் என்றால் அது கர்த்தர் கொடுத்தது. அவருக்கு நான் முதலிடம் கொடுக்கவில்லை என்றால் அது எப்படி நடக்கும்? கர்த்தருக்கு தான் முதலிடம். அப்படி கொடுக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? விதைக்க ஆரம்பிச்சிருங்க. அதற்கான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதாவது செய்யதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் மேலான தரத்தை நீங்கள் போகணுன்னா, நான் அதற்கான பயிற்சி தான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன். அதை என்ன பயிற்சின்னா, நம்பர் கொடுத்துருக்கிறேன்.
இந்த ஊழியத்துக்காக நீங்கள் அந்த நம்பரை என்ன பண்ணணும், எடுத்து நீங்கள் விதைக்கணும். கொஞ்சம் எடுத்து அதை நீங்கள் விதைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கும் பொழுது தேவனுடைய அன்பை ருசி பாருங்க. ஆமா, தேவனுடைய அன்பை ருசி பாருங்கங்க. அவர் விதை பருப்புங்கிற பிரமாணத்தை வச்சுட்டார். அப்போ நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் இல்லாம இருக்கக்கூடாது. இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கிற யாவருமே பணம் பற்றாக்குறையில் இருக்கவே கூடாது. கோடீஸ்வரனாக தான் இருக்கணும். எல்லாரும் அந்த அளவுக்கு தேவன் விரும்புகிறார். நீ கோடீஸ்வரனாக தான் இருக்கணும். கோடிக்கு மேலே உன் வீட்டில் இருக்கணும். ஐஸ்வர்யங்கள் புரண்டோடும், திராட்சரசம் புரண்டோடும், உன் வீட்டில் களஞ்சியங்கள் புரண்டோடும் சொன்ன தேவன் அது உங்கள் வீட்டிலே கட்டளை இடுகிறார். நீ செய், இன்று முதல் நீ கொடுக்க ஆரம்பி. கொடுக்க கொடுக்க தான் உன்னுடைய வாழ்க்கையின் திறனே மாறும் என்று சொல்லி அவர் உங்கள் மேல் ஆசீர்வாத மலையை பொழிகிறார். அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள், விதைக்க ஆரம்பிங்க. விதைப்பு அறுப்புங்கிறத விட்டு விடாதீர்கள். ஆகையால் தொடர்ந்து இதை மாதிரி தொடர்ந்து தேவன் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று பார்ப்போம். பாருங்கள், அவர் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிதானுங்க உங்களை வழிநடத்துகிறார். ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படுங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், தேவன் முன்பாக நிற்கும் பொழுது அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.